ஆனா இப்ப நம்ம பிட்காயினை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் கிரிப்டோவை பேஸ் பண்ணி அப்படின்னா, பிகினரா உள்ள வர்ற யாருமே பிட்காயினை தேடி போறதில்ல. பார்த்தா அது பிரைஸ் அதிகமா இருக்குப்பா, பட் நான் கீழே உள்ளதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேனே, சம் ஆல்ட் காயின்ஸ் அப்படின்னு வர்றாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு என்ன சஜஷன் தர்றீங்க? சி ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த சின்ன சின்ன காயின்ஸ்லாம் வாங்கி ரிச் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டால் ஆக முடியும். ஓகே. ஓகே, ஓகே. ஸோ எனக்கு சில காயின்ஸ்லாம் வந்து நான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் ம். ஆஹ், நான் வந்து இதெல்லாம் ஏன் மக்கள் வாங்குறாங்க அப்படிலாம் யோசித்தேன். நான் ஆனால் உண்மையாகவே அந்த காயினில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை இண்டஸ்ட்ரியில். as a யூஸ் கேஸ் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா செமையாக பம்பான காயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஒன்று ஓகே. மட்டும் அது கற்றுக்கிட்டேன். அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு காயின் வந்து வேலை செய்யலன்னு நினச்சாலும் இங்கே வந்து நரேட்டிவ்ங்கிறது ஒரு முக்கியம். இப்போ திடீர்னு ம். வந்து ஏஐ பேஸ் காயின்ஸ்லாம் வந்து ஒரு நரேட்டிவ்ல வந்துச்சுன்னா அது வந்து பிச்சுக்கிட்டு ஓடும். ஸோ ஆமா. காசு பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம். கண்ணை ம். மூடிட்டு வாங்குறப்ப வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளால கற்றுக்க முடியும். அதை வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஒரு புது இன்வெஸ்டர் ஜென்ரலாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து முதல் அட்வைஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு சின்ன கம்பெனினா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் தேவை. இந்த ஆமா. கம்பெனி நல்லா இருக்கா இல்லையா, இந்த ப்ரொமோட்டர் ஃப்ராடா, அவங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, போன வருஷம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க, இந்த வருஷம் என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறது இல்லை, எஃபர்ட் போடுறது இல்லை. ப்ளஸ் அதுக்கான அனுபவமும் இல்லை. ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி படிக்கணும், அதுக்கும் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் ஓகே. விட்டுட்டு இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பரிச்சயமான பெயர்கள் ரிலையன்ஸு, ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறப்ப இதுவும் மேலே போகும். நீங்கள் பெருசாக தப்பு பண்ண முடியாது. டாப் 20 கம்பெனிஸ்லாம் இப்போ ஒரு கோவிட் மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, சின்ன சின்ன கம்பெனி நிறைய பேர் மூடிட்டாங்க. ஆமா. ஓகே, சர்வ் பண்ண முடியல. பெரிய கம்பெனிகிட்ட நிறைய காசு இருக்கு. 2-3 வருஷம் பிசினஸே ரன் பண்ணலனாலும் சர்வைவ் ஆயிடும். ஸோ உங்களால மிஸ்டேக் ஓகே. அதிகமா பண்ண முடியாது. ம். ஓகே. ஆனா 5 மடங்கு ஆகுமா, 10 மடங்கு ஆகுமானா அதுக்கான சான்ஸ் கம்மி. ஓகே. நீங்க ரிஸ்க் அதிகமா எடுக்கிறப்ப தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். ஆனா இப்ப 10 மடங்கு ஆகுது. இப்ப ஸ்மால் கேப் வந்து நிறைய ஸ்மால் கேப் 10 மடங்கு ஆகுது. ஆனா அதுல என்ன ஒரு கேவியேட் அப்படின்னா, நீங்க போடுற 100 பங்குகள ஸ்மால் கேப்ல 50 கம்பெனி வந்து இன்னொரு 5 வருஷத்துல இருக்கவே இருக்காது. இழுத்து மூடிட்டு ஓகே. போயிடுவாங்க. ம். ஓகே. ஸோ இதுதான் வந்து தம்ப் ரூல். இப்போ ஸ்டார்ட் அப்ஸே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 90% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் இன் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகே. எஸ். ம். அதனால தான் அந்த வெஞ்சர் கேபிட்டல்லாம் வந்து 100 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க 2 கம்பெனில தான் வந்து ரிட்டர்ன்ஸே பார்க்குறாங்க. ஸோ ஓகே. நீங்க வந்து ஒரு கிரிப்டோல கீழே போக 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 டாப் 10ல இல்லாம டாப் 50 இல்லாம டாப் 100ல இல்லாம நீங்க கீழே போக போக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆகுது. வந்தா ஓகே, மலை, ஓகே. போனா வந்து காலிங்கிற மாதிரி தான். ஓகே. நம்ம வந்து ஹீரோ ஆர் ஜீரோ அந்த மாதிரியான பெட் ஆயிடுது. நீங்க வந்து கண்டிப்பா. மீம் காயின்ஸ் பெட் பண்றப்ப. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ ரிஸ்கியான அசெட் தான். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா கிரிப்டோக்குள்ள சேஃபான அசெட்னா பிட்காயின் தான். ஓகே. ஓகே. இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நான் கோமாக்கு போறேன். 5 வருஷம் கழிச்சு நான் ஏஞ்சி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ரிப்பிள் இருக்குமா இல்லையான்னு டவுட் இருக்கு. லைட் காயின் இருக்குமா இல்லையான்னு டவுட் இருக்கு. மீம் காயின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டவுட் இருக்கு. பெப்பே, பாங்க்லாம் வந்து அதிகமாகவும் இருக்கலாம். நம்ம ஏஞ்சி பார்க்குறப்ப பார்த்தோன்னா இதோட 10 மடங்கு 100 மடங்கா இருக்கலாம். இல்லாம ஓகே. இருக்கிறதுக்கு சான்ஸ். ஆனா ஒரு நம்பிக்கை வந்து என்னன்னா பிட்காயின் கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஓகே. ம். 2008ல இருந்து பிட்காயின் இருக்குது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் கேப்ல 56% வந்து பிட்காயின் தான். மிச்சம் ஃபைன், ஃபைன். எல்லா காயினும் சைடு வைங்க. ஒரு சைடில் பிட்காயினை மட்டும் வைங்க மார்க்கெட் கேப்ல. பிட்காயின் இஸ் ஸ்டில் ஹையர். பிட்காயின் மேலே போகிறப்ப தான் மொத்த இண்டஸ்ட்ரியுமே மேலே போகுது. பிட்காயின் கீழே சரிஞ்சதுன்னா மொத்த இண்டஸ்ட்ரியுமே வருது. இடிஎஃப் வந்து எதுக்கு இருக்கு? பிட்காயினுக்கும் எத்தீரியமுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பிட்காயினுக்கு தான் போகுது. அண்ட் கிரிப்டோ டெக்னாலஜியை ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கிறது நம்பர் 1 பிட்காயின் தான். இது ம். வந்து ப்ராப்பர் டீசென்ட்ரலைஸ், ஒரு ஃபவுண்டர் கூட கிடையாது. ஏன்னா சத்தோஷி நாக்கமோட்டோ மாயமா மறைஞ்சிட்டாரு. இது வந்து ஆமா. ப்ராப்பரா கம்யூனிட்டியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கவர்மெண்ட்டுக்குமே பிட்காயின்ல பிரச்சனை கிடையாது. அவங்க ஓகே. வந்து கேஸ் போடுறாங்க. எத்திரியம் கூட வந்து நடுவில் இஷ்யூ இருந்துச்சு. இடிஎஃப் அப்ரூவ் பண்றது இல்ல. பிட்காயினை பத்தி யாருமே தப்பா பேசுறது இல்ல. ஓகே. ஃபைன், ஸோ ஃபைன். as good as it gets. ஸோ மக்கள் ஆனால் என்னன்னா நேராக வந்து இந்த விவேக் ஜோக்கில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த விவேக் காமெடி வரும் கோடீஸ்வரன் இதில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் 1000 ரூபா, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் 2000 ரூபா, இந்த அதேதான். 15 நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 கோடி ரூபா. இப்போ இந்த நேராக அந்த 15 கொஸ்டினே ஆன்சர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணும்.
நிறைய பேர் வந்து இது டைம் பாஸ் ஹாபி மாதிரி பண்றாங்க. ஒரு எஃபர்ட்டே போடாம நம்ம ம். பணக்காரன் ஆகணும்னு இருக்காங்க. ம். இதுலயும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போடாம பணக்காரன் ஆகணும்னா கொஞ்சம் சேஃபான அசெட்ஸ், இந்த பிட்காயின், எத்தீரியம் மாதிரியான அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓகே. கோல்டு 1 கிராம் வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ம். ஓகே, நம்ம இப்போ 1 கிலோ அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 6 கோடி. அதுக்குன்னு நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது இல்லைல்ல. நம்ம வாங்குறது 1 கிராம் 10 கிராம் அப்படின்னு டைம் கிடைக்கிறப்ப தான் வாங்குறோம். அண்ட் இந்த வருஷம் கிட்டத்தட்ட கோல்டு உச்சத்தில் போயிடுச்சு. இது வரைக்கும் கோல்டு வாங்கினவங்க எல்லாருமே லாபத்தில் இருக்காங்க. ம். ஆனால் இப்போ இரும்பு வந்து 1 கிலோ வந்து 15 ரூபாய்க்கு கிடைக்குது, நம்ம ஒரு 10 கிலோ இரும்பு வாங்கலாம் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. சூப்பர், இங்கேயும் அதே சூப்பர். மாதிரி தான். இங்கே 1 ஃபுல் பிட்காயின் வாங்கணும்னு அவசியமே இல்லை. 0.0001 பிட்காயின் கூட வாங்கலாம். ஓகே, இதில் சார்லி முங்கர்னு ஒருத்தர், அவருக்கு பிட்காயின் பிடிக்காது, ஆனால் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் ஒரு பெரிய ஆள். ஆனால் அவர் சொல்கிறது முக்கியமான விஷயம், உலகம் வந்து பேராசையினால இயங்குறது இல்லை, பொறாமையினால இயங்குறது அப்படின்றாரு. மக்களுக்கு என்னன்னா பிட்காயின் சூப்பராக தான், இப்போ 400% பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் அமேசிங் விஷயம் தான். ஆனால் பாரு பெப்பே 10 மடங்கு போயிடுச்சு, பாங்க் வந்து 20 மடங்கு போயிடுச்சு. அந்த பொறாமை அதை வச்சுருந்தா நம்ம இன்னுமே அதிகமாக இருக்கலாம், இன்னும் அதிகமாக இருக்கலாங்கிற இதுதான். கொஞ்சம் வந்து போதும், நம்மளுக்கு ஒரு 300% 400%லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ரிட்டர்ன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அதுக்கே அவங்க ரொம்ப சீன் போடுவாங்க. இங்கே வந்து கண்டிப்பா. 300% ரிட்டர்ன்ஸ் பார்த்தவங்களும் வந்து கொஞ்சம் வந்து சோகமாக இருக்காங்க. காரணம் கொஞ்சம் கிரிப்டோ இன்னும் அதிகமாக ஓடிடுச்சுன்னு. ஸோ நான் என்ன சொல்லுவேன், உங்கள் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 50-60% பிட்காயின் வச்சுக்கோங்க, ஒரு 10-20% எத்தீரியம், அப்புறம் மிச்சம் இருக்க டாப் 10 சொலானா, பிஎன்பி காயின் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10-20% மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஓகே. ஓவராலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப 100 ரூபாயில் ஒரு 95 ரூபா வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்டு ஒரு 5 ரூபா தான் கிரிப்டோக்கே எடுத்துகிட்டு வரணும் லாஜிக்கலி. அது வந்து ஹை ரிஸ்க் மார்க்கெட்ஸ். இது வேலை ஒரு 0க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னாலும் உங்களுக்கு 95 ருபீஸ் அப்படியே சேஃபாக இருக்குது. ஓகே. ஓகே, ஒருவேளை இது 10 மடங்கு ஆச்சு அப்படின்னா இதுவே வந்து உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 50% வந்துடும். இங்கே போட்ட காசோட 10 காசு இதில் வந்துடும். ஸோ அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுல நம்ம வந்து கொஞ்சமாக தான் வந்து காசு போடணும், கம்மியான ரிஸ்க் இருக்கிறது அதிகமாக போடணும். அதே திருப்பி கிரிப்டோக்குள்ளேயும் ஒரு 80% வந்து இந்த பிட்காயின், எத்தீரியம் இதுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு 10-20% வந்து இந்த மீம் காயின்ஸ் அந்த மாதிரி வந்து போடுறது ஓகே. பேராசை நஷ்டம், அதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணணும். கண்டிப்பா.